சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அமமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து வந்த நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் சசிகலா. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தனி கட்சி தொடங்குவது குறித்து ஏதேனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படுமா? வரும் என தனலட்சுமி, நாம் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா தனி கட்சி தொடங்கி தன்னுடைய ஆதரவாளர்களை நிற்க வைப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்று ஏற்கனவே செய்திகளை நாம் தெரிவித்திருந்தோம். இது தொடர்பாக தற்பொழுது இரண்டாவது முறையாக தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களோடு ஆலோசனை ஈடுபடுகிறார். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருப்பதாக. ஏனென்றால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவர் வேலூரில் கட்சி தொடங்கும் பொழுது அதிமுகவை மீட்போம் என்றும் அவர் அந்த கூறிதான் கட்சியை தொடங்கியிருந்தார். ஆனால் தற்பொழுது அதிமுகவுடனேயே அவர் கூட்டணி வைத்திருப்பது என்பது பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பலருக்கு சீட்டு கிடைக்காது என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் இருப்பதன் காரணமாக யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவர்களிடம் தன்னுடைய ஆதரவாளர்களை விட்டு பேச வைத்து தற்பொழுது அவர்களை எல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு வர வைத்து அதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த முறை இந்த தேர்தலில் தன்னுடைய பலம் என்ன என்பதை குறித்து அவர் நிரூபித்தால் மட்டுமே அடுத்தடுத்து தனக்கான அரசியல் பயணங்கள் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதன் அடிப்படையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களோடு ஆலோசனை மேற்கொள்கிறார். தொகுதி வாரியாக சில தொகுதிகளில் மட்டும் தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்தி அதிமுகவின் வெற்றியை அவர் பறிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வேலைகளில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஆலோசனைகள் தான் தற்பொழுது போயஸ் கார்டனில் நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அமமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து வந்த நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் சசிகலா. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தனி கட்சி தொடங்குவது குறித்து ஏதேனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படுமா? வரும் என தனலட்சுமி, நாம் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா தனி கட்சி தொடங்கி தன்னுடைய ஆதரவாளர்களை நிற்க வைப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்று ஏற்கனவே செய்திகளை நாம் தெரிவித்திருந்தோம். இது தொடர்பாக தற்பொழுது இரண்டாவது முறையாக தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களோடு ஆலோசனை ஈடுபடுகிறார். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருப்பதாக. ஏனென்றால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவர் வேலூரில் கட்சி தொடங்கும் பொழுது அதிமுகவை மீட்போம் என்றும் அவர் அந்த கூறிதான் கட்சியை தொடங்கியிருந்தார். ஆனால் தற்பொழுது அதிமுகவுடனேயே அவர் கூட்டணி வைத்திருப்பது என்பது பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பலருக்கு சீட்டு கிடைக்காது என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் இருப்பதன் காரணமாக யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவர்களிடம் தன்னுடைய ஆதரவாளர்களை விட்டு பேச வைத்து தற்பொழுது அவர்களை எல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு வர வைத்து அதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த முறை இந்த தேர்தலில் தன்னுடைய பலம் என்ன என்பதை குறித்து அவர் நிரூபித்தால் மட்டுமே அடுத்தடுத்து தனக்கான அரசியல் பயணங்கள் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதன் அடிப்படையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களோடு ஆலோசனை மேற்கொள்கிறார். தொகுதி வாரியாக சில தொகுதிகளில் மட்டும் தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்தி அதிமுகவின் வெற்றியை அவர் பறிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வேலைகளில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஆலோசனைகள் தான் தற்பொழுது போயஸ் கார்டனில் நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.